அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களை கையை பிடிச்ச நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இருப்பதில்லை. ஏன் தெரியுமா? அந்த உடன்படிக்கையில அவர்கள் நிற்கவில்லையே. இதைத்தான் ஓசியால சொல்றாரு, ஆதாமை போல அவர்களின் உடன்படிக்கையை மீறினார்கள். அந்த உடன்படிக்கையில அவர்கள் நிக்கல. அதனால நானும் ஏன் உடன்படிக்கை நிற்க மாட்டேன், உன்னை புறக்கணிச்சு நிற்போ. கடவுள்லாம் இன்னைக்கு அப்படி இருந்திருந்தாருன்னா உலகத்தில் ஒருத்தருமே நிற்க முடியாது. அதனால தான் கிருபை கிருபன்னு கதறோம். கிருபன்னு கதறது காரணம் தெரியுமா? இதுதான். நம்ம பார்க்குற மாதிரி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய பாவத்தை பார்த்துட்டாருன்னா உலகமே பஸ்பமாயிரும், எரிஞ்சு சாம்பலாயிரும். பட்சிக்கிற அக்கினி அவருடைய கண்ணு. பாவத்தை பாராத சுத்த கண்ணர் பாவத்தை பார்த்தாருன்னா எரிச்சிருவார். அப்படிப்பட்ட கடவுள் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். ஆனால் அந்த கண்ணின் மத்தியில் நம்மெல்லாம் இன்னைக்கு வந்து இப்படி நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தர் பண்ணின கிருபை, அவருடைய கிருபை, இரக்கம், தயவு. ஆதாம் செஞ்ச ஒரு பாவத்தில் துரத்தி விட்டார். ஆபிரகாம் செஞ்ச அத்தனை பாவத்தின் மத்தியிலையும் துரத்தி வர்றாரு. அது புரியுதா உங்களுக்கு? துரத்தி விடுறது வேற, துரத்தி வர்றது வேற. ஆதாம ஒரு சனப்பொழுதுல துரத்திட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி விட்டாரு. ஆனால் இவ்வளோ பெரிய பாவத்தை ஒன்றுக்கு அத்தனை பிள்ளைய பலகுட்டி போட்ட மாதிரி பெற்று வச்சிருக்கிறான். இவனை ஒரு வழி பண்ணுறதை விட்டுட்டு எத்தனை வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள். எத்தனை வருஷங்க? 24 ஆண்டுகள். இவர் பண்ணாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பின்னாடியே வர்றாரு. இப்போ இவ்வளோ தூரம் ஏதேன் தோட்டத்தில் துரத்துறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை துரத்துறாரு, இவனை துரத்தி வர்றாரு. என்ன காரணம்? கைகளை தட்டி. ஏன் தெரியுமா துரத்தி வர்றாரு? இவர்கிட்ட கேட்கல. இவர் வாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு அப்பேன் செஞ்ச கல்லை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருந்தவனை போய், ஆபிரகாமே நீ உன்னையும் உன் இனத்தையும் உங்க அப்பா அம்மாவையும் உன் சொந்த பந்தத்தையும் உன் ஊரையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உனக்கு பிள்ளையை கொடுப்பேன், வான நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன். அப்படிலாம் சொன்னது யாரு? கர்த்தர். இவன் கேட்கவே இல்லைங்க. ஏன்னா அவருக்கு பேர் இருக்குது, கேளாத. இப்ப இவரே வந்து இவ்வளவு சொல்லி உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இப்போ இவர் உடன்படிக்கை என்ன பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா இது கிருபையின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில், இவன் மேல வச்ச பாசத்தின் அடிப்படையில் இவர் செஞ்ச உடன்படிக்கை இருக்கிற அப்படின்னால் இவர்னால உடன்படிக்கையை உடைக்கவும் முடியல, சாபத்தை கொண்டு வர முடியல, உடன்படிக்கை மீறவும் முடியல. வர்றாரு 24 ஆண்டுகள் விரட்டிட்டு வர்றாரு. மீறி இருக்கலாம், மீற முடியல. ஏன்னா கிருபை. புரிஞ்சுச்சா?